யோவான் சீக்கிரம் முடிச்சிடலாம். 3 யோவான் யூதாவுக்கு முன்னாடி இருக்கும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கு நிறையா காரியங்கள் இருந்தாலும் அடையாளமான இருக்கிறது சாட்சியாய் வாழ்கிறது. இன்றைக்கி நம்முடைய சாட்சியெல்லாம் கெடுத்துருவோம் பிசாசு. நம்மளால் சாட்சியாக வாழ முடியாது. ஆனால் எல்லா விதத்திலும் ஒரு 4-5 விதத்தில் நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். முக்கியமாக சாட்சியாக இருக்கணும். இதில் இருக்கிற 2 சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். 2-3 சாட்சியை பார்க்குறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தை சாட்சியாக இருக்கணும். நீங்கள் கிரியை செய்கிற கிரியைகளில் சாட்சியாக இருக்கணும். அந்த சகோதரியா, அந்த சகோதரனா, அந்த அந்த மனுஷன், அந்த அந்த பிரதரா சாட்சிங்க. நீங்கள் தெருவில் இருக்கிற தெருவில் சாட்சியாக இருக்கணுங்க. உங்கள் வீட்டு பக்கம் குப்பையை ஒதுக்கி விட்டால் ஒதுக்கிட்டு போகிற, அதனால் நீங்கள் அள்ளி போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இதுக்கு ஒரு சண்டை போடக்கூடாது. எங்கே கொண்டு வந்து எதை ஒதுக்கி வச்சுருக்கிறா பாரு. அவள் ஒதுக்கலை, அவன் கொண்டுட்டு வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறான் உங்கள் சாட்சியை கெடுக்கிறதுக்காக. நீங்கள் அதனால் ஒன்றும் கிடையாது, அள்ளி போட்டுருங்க. அதனால் என்ன இருக்குது? சாட்சி அவசியம். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. இங்கே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. 3 யோவான் எழுதின 3 யோவான் 6வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். சபைக்கு முன்னாடி சாட்சி சொன்னார்கள். எல்லாராலே சொல்லுமா சபைக்கு உங்க அங்க இவருக்கு என்ன சாட்சி இவருக்கு இருக்குதுன்னா, உன் அன்பை குறித்து அன்பா இருக்கணுங்க. அன்பு ரொம்ப ஆசீர்வாதமானது. ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். நீங்களும் எல்லாரும் மேல அன்பா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அன்பு வேணும். ஆமா, அதில் போட்டுக்குது. இதுல என்ன போட்டுக்குதுன்னா, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? சாட்சி சொன்னாங்க. வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல், எல்லாராலும் நற்சாட்சி. சாட்சி மாத்திரம் கிடையாது, அதுக்கு பேர் என்ன சாட்சியா? நற்சாட்சி. சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்க கிறிஸ்தவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டதுனால கிறிஸ்தவன் உடையவன் கிடையாது. உங்களை குறித்து, யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. பொல்லாப்புக்கு விலகிறவனும் அப்படித்தானே ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். அவ்வளோ கோபம் எனக்கு. பைபிளே படிக்காத ஒரு பையன் இருக்கான் அந்த வீட்டில். தாய் தகப்ப இதுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். உங்கள் பிள்ளை பைபிள் இதில் மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செல்லம் கொடுக்கவே கூடாது. அவனை நீங்கள் வேற லெவலில் நீங்கள் நடத்துறீங்கன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சு உங்கள் பிள்ளை பைபிள் படிக்கிறான்னு பாருங்கள். தாய் தகப்பேன் உங்கள் முன்னாடி படிக்க வைங்க. நீங்கள் இல்லைனா அவங்க சாயந்தரமாக நீங்கள் கேளுங்க. அது பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு, அதுக்கு ரொம்ப எனக்கு தெரியாதா, அதெல்லாம் பேசுங்க. ஆனால் உங்கள் கடமை நீங்கள் கேட்கணும். பைபிள் படிச்சிட்டியாடா இன்னைக்கு? என் காலையில் ஜெபம் பண்ணிட்டியா? ஜெபம் பண்ணணுங்க, பைபிள் படிக்கணுங்க. சாமி ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறியா? பார்த்தீங்களா, அவன் படிக்கிறான், சின்ன பையன். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டில் கேட்டேன், இது 3வது தடவை முடிச்சுட்டு நான் 3வது தடவை நான் வரேன். சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் திருத்த முடியாது உங்கள் பிள்ளைங்களை, வேதம் திருத்தும். ஆமேன், நல்ல இல்லையா? அதுங்களை திருத்துறது வேதம் தான் திருத்தும், ஜெபம் தான் திருத்தும். நீங்கள் திருத்த முடியாது. இந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது இன்னைக்கு. அதனால் தாய் தகப்பேன் நீங்கள் சரியாக நீங்கள் பிள்ளைங்களை கண்டிக்க விதத்தில் கண்டிச்சே ஆகணும். ஆமாம், அது சரியாக நீங்கள் செய்யணும். அப்படி செய்யலைன்னா கோச்சுக்கிறாங்க. நல்ல தாய் தப்பனே கிடையாது. என்னமோ வளருது, எப்படி எல்லாத்துக்கும் செல்லம் கொடுங்க. சாப்பாடு செல்லம் கொடுங்க, நல்லா துணிமணிக்கு செல்லம் கொடுங்க, அன்பாக பேசுங்க, நல்லா விளாடுங்க. உங்கள் பிள்ளை பைபிள் படிக்க தான் நீங்கள் பார்க்கணுங்க. அவன் படிக்காமல் போகிறான், நீங்கள் அதை விடுங்க. படித்தான்னா ஆசீர்வாதம். ஆனால் வேதம் படித்தா தான் வீட்டில் சாப்பாடு. கண்டிஷனை கொண்டு வாங்க. மட்டன் எடுக்க மாட்டேன், சிக்கன் எடுக்க மாட்டேன், போட்டு விடுங்கன்றேன் நான். முட்டை கூட போடக்கூடாது. அப்படிதானே? அது நீங்கள் உங்கள் மேலே சின்ன பிள்ளைங்க அவங்கள ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும், உங்கள் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும், அதை கல்யாணம் முடிச்சு போகிற வரைக்கும் அது உங்கள் மனசார உங்கள் பிள்ளை. அது நீங்கள் அதை வேற்றுக்கிற வாசியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி செய்யலைன்னா அசல்லாம் மண்டையில் போட்டு என்ன செஞ்சிடணும்? ஆமாம், அடிக்கிறதுனால தப்பு கிடையாது. பிள்ளைங்க இடத்துல மதியினம் ஒட்டி இருக்கும், அது விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் கேட்குறேன், காலையிலையும் பைபிள் படிக்க மாட்டானா, சாயந்தரமும் பைபிள் படிக்க மாட்டானா, அவன் செல்லு வெடிக்கிறான். உன் செல்லு ஒரு நாளைக்கு வெடிக்கலைன்னா பாரு உன் செல்லு பாரு. இங்கே இருக்கிற கீபோர்டில் இருக்கிற அநேக வயரை பிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. நாங்களும் எத்தனை பேரும் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது எம்மாத்திரம்.
ஆமாம், கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு. நான் நல்லா சொல்கிறேன், நம்ம சாப்பிட்றதுலேருந்து பூமியில் வாழ்கிறதுலேருந்து கர்த்தர் கொடுக்குற அருளுங்க. ஹல்லேலூயா. நேற்று நிறையா அந்த வீடியோ பார்த்தேன். இன்னொன்று நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு பார்த்தேன். ஒரு வரிசையாக பஸ் நிற்குதுங்க, வண்டியெலாம் நிற்குதுங்க. அந்த லாரிக்காரன் கொண்டு போய் விட்டாங்க. இன்றைக்கி ஒரு 10 பஸ் வண்டியை நசுக்கி எடுத்துட்டாங்க எல்லாரும். எப்படி தெரியுமா இருக்குது அதை பார்க்கும் பொழுது? ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டிங்களா? அவருக்கு நீங்கள் சாட்சியாக வாழலன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதமே இருக்காது. இப்போ பிரதர் இருக்கிறாருங்க, சொல்லுங்கள். எப்படி நான் சொல்கிறேன், ரைட் அண்ட் தப்பில் ஒருத்தனை கொலைகால்ட்டு நான் ஆக்கணும்னா எத்தனை சாட்சி வேணும்? 2 சாட்சி 3 சாட்சியோ உறுதியாக இருந்தால் தான், இல்லைன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதுலையாச்சும் ஒரு சாட்சியாச்சும் நீங்கள் எதில் சாட்சியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யார்ட்டையாச்சும் அன்பாக பேசுகிறதுல சாட்சியாக இருக்கிறீங்களா? யாருக்காச்சும் உதவி செய்கிறதுல சாட்சியாக இருக்கிறீங்களா? கொடுக்குறதுல சாட்சியாக இருக்கிறீங்களா? எதில் சாட்சி? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கார் சாட்சி கொடுக்கணுங்க உங்களை குறித்து, மனைவியை குறித்து. என் மனைவி சும்மா அந்த பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லணும். கெட்டவன்னா கெட்டவன்ற நான்லாம் யாராக இருந்தால், எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவி என் பிள்ளை தப்புன்னா தப்பு சொல்லிடுவேன், உண்மை சொல்லிடுவேன். வசனம் அப்படி தான் போட்டிருக்குது. தப்புன்னா தப்பு, அது யாராக இருந்தாலும் என்ன இருக்குது சொல்லுங்கள். வீட்டுக்காரரை குறித்து மனைவி சாட்சி கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருப்பார், எங்கள் இப்படி இருக்கணும். உங்கள் அது மாத்திரமல்ல, வசனம் இருக்குதுன்னு பார்க்குறோம், சுற்றுப்புறத்தாரால் சாட்சி இருக்கணுங்க. சாட்சி இருக்கணும். குடுக்கல் வாங்கல்ல சாட்சியாக இருக்கணும். ஆமேன். பணத்தில் சாட்சியாக, அதில் இல்லாத ஒருத்தவங்க மித்த எதுலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க, சாட்சியாகவே இருக்க மாட்டாங்க. அதில் சரியில்லை அப்படின்னா, அவங்க அதில் சரியாக இல்லை, அவங்க முடியலன்னா அவங்க சாட்சியாக இருக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம். வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்போ என்ன ஒரு காரியம்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வசனம் அப்படி தான் போடுக்க. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கங்களேன், வாசிங்களேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம், இதை வச்சுக்கோங்க, நான் வாசிக்கலை. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். மூப்பனான விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் 2-3 சாட்சி இல்லாம நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்போ உங்களுக்கு சாட்சி இல்லாம இருந்தா பரலோகம் அங்கீகரிக்காது. என்னை குறித்து சாட்சி இருக்கணும், உங்களை குறித்து சாட்சி இருக்கணுங்க. நகை கலட்டுனா போதுமா? பூ வைக்கலைன்னா போதுமா? அது ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு வேண்டாம், அதில் ரொம்ப பிரியமா இல்லை, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே நீரே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கிறான். இதனாலலாம் ஒரு பெரிய காரியம் இருக்காது. உங்ககிட்ட சாட்சி இருக்குதா சொல்லுங்க. என் மனைவி என் மேலே அன்பாக இருப்பா, என் வீட்டுக்காரர் எங்கள் மேலே அன்பாக இருப்பார், சுற்று வட்டாரங்கள் எங்களை குறித்து சாட்சி கொடுங்க. எங்கள் வீட்டில் வெளியே சத்தமே கேட்காது. என்ன கேட்காது? இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கணும். எதுக்கு? இவன் போட்டிருக்கிற கைலி, இவன் போட்டிருக்கிற சட்டை, இவன் போட்டிருக்க எடுத்துக்கிட்டான்னா சரி, இவன் தம்பி வேண்டாம் நீ வச்சுக்கடா, நான் வேறு வாங்கிக்கிறேன். ஏன்னா அவன் வேலை பார்க்காதவன், இவன் வேலை பார்க்குறான். சொல்லி வைங்க. அவன் எதுக்கு இருந்தாலும் என்ன தான் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறான். இது சாட்சியா? அடுத்தவன் நான் எடுத்து போட்டான், இல்லை இல்லை இவன் சொல்கிறேன்டா, பொதுக்கு சொல்கிறேன். அவன் தம்பி தானே. என் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் வேலை பார்க்கணும். நீ வேலை பார்க்குறியம்மா? எந்திரி முதல் சொல்லு. நீ எங்கே மூஞ்ச முடிக்கிறேன். எனக்கு என்ன பாவனையில் வீட்டில் நீ வேலை பார்க்குறியா? என் சிஸ்டர் வேலை பார்க்குறாளா? எங்கள் சிஸ்டர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கணும். வீட்டில் வேலை பார்த்தேன்னா போகிற இடத்துல சுகமாக வாழுவேன். உக்காந்துரு. நீ வீட்டில் வேலை பார்த்தேன்னா, அம்மாவுக்கு உதவியாக இருந்தேன்னா, உங்கள் அப்பாவுக்கு அயன் பண்ணி கொடுக்குறியா? உங்கள் அப்பா யார் அயன் பண்ணுறா? உங்கள் அப்பாவுக்கு அயன் பண்ணி கொடுக்குறா யார்? அவரே அயன் பண்ணிக்குவாரா? கடையில் அயன் பண்ணிக்கிறீங்களா? அயன் பண்ணவே மாட்டாரா? போச்சுடாமோ, இப்படி ஒன்று மாட்டி விட்டீங்களே எங்கள் மேலே. ஆமாம். எங்கள் வீட்டில் போய் பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பாஸ்டர் அம்மாவை கேட்டாங்களா, இன்னும் சொல்லுவா, உனக்கு அயன் பண்ண தெரியுமான்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரியல. ஆமாம், அயன் பண்ணுறது ஒரு டேஸ்ட்டுங்க. ஆமாம். அயன் பிரதர் நீலேருந்து என்ன செய்ய போகிறாரு? எங்கே போயிட்டாரா? இருக்காரா? டியூட்டி கிட்டி போயிட்டாரான்னு தெரியல. இருக்கிறார். அயன் பண்ணி தான் போடுறீங்க. ஒன்று ஜுகல் அயன் பண்ணணும், இல்லைன்னா நீ என்ன செய்யணும்? நெசமா செஞ்சு கொடுக்கணும். அப்பாவுக்கு அயன் பண்ணி கொடுக்கணும், அம்மாவுக்கு அயன் பண்ணிக்கணும். ஆப்பிள் உரிச்சு தான் தரணுமா? ஆப்பிளை வச்சு ஆட்டின்றேன் நான். ஆப்பிளை உரிச்சு கொடுத்தா தான் சாப்பிடான். உன் கையில் கோச்சுக்கிறாங்க, வெக்கமா இல்லை? ஆப்பிளை உரிச்சு வெட்டி கிண்டத கோச்சுக்கிறாதீங்க.
யார் அப்படி யாருக்கு அப்படி செய்வா? நீங்கள் கோச்சக்கூடாது, புரிஞ்சுக்கணும். நான் சும்மா சொல்கிறேன். இப்படிப்பட்டவனுக்கு தான் உரிக்கவும் முடியாது, என்ன செய்ய முடியாது, வெட்டவும் முடியாது. அவனுக்கு தான் உரிச்சு கையில் கொடுக்கணும், அவன் ஊட்டி கூட கொடுக்கணும். ஏங்க நமக்கு கை நல்லா கொடுத்துருக்குறாருங்க, வேலை செய்யணுங்க, வேலை செய்யணுங்க, வேலை செய்யணும். 2-3 தடவைக்கு ஒரு முதலமைச்சர் 2 நமக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அம்மா இருந்துச்சா, அவர் நடிகை, அதை எடுத்து தம்பி அப்போல்லாம் ஃபோன் வந்து என்ன பண்ணணும், அதை எடுத்து போட்டு கொடு அப்படின்னுச்சா. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் ஷூட்டிங்கில். இங்கே வா அப்படின்னா, வாழ்க்கையில் ஏற்ற வரும் தாழ்வு வரும். இன்றைக்கி நீ இப்படி இருப்ப, கடைசியில் மார்க்கெட் கூட இல்லாமல் போயிடும். உன் ஃபோன் நீ தான் போடணும். சிலவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஃபோன் போட்டு தான் கொடுக்கணும். ஓவரா தெரியல இதெல்லாம், யோசிச்சு பாருங்களேன். சில ஆள் இருக்கான் மனுஷன், அவன் கலத்துற டவுசரில் இருந்து ஜட்டியில் இருந்து கண்ட இடத்துல வீடில் அப்படியே வெங்காயம் விதைச்ச மாதிரி அப்படி. அதெல்லாம் நல்ல கிறிஸ்தவங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஆங்கர் இருக்குன்னா அதில் தாங்க போடணும். எங்கள் வீட்டில் ஒருத்தன் இருக்காங்க, எங்கேயும் போடுவாங்க. அவனா அடுத்த வாரம் வருவான் அவன். இப்போ பார்ப்பான், கேட்பான், பிஸ்கட்டை தின்னுட்டு அந்த பேப்பரை கூட அப்படியே பூப்போடு வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே அப்படியே அது அப்படியே அழகாக இருக்குது. பிஸ்கட்டை சாப்பிட்டியா, அதை டஸ்ட்பினில் போய் போடு, வீட்டில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போடு. இது சாட்சிங்க. உன் நீ நம்ம வீடு எப்படி வேணாலும் இருக்க, தருத்திரியம் வந்துடும். உன் வீட்டில் நீ ஒழுக்கத்தை கொண்டுட்டு வரணும், அப்படி தானே, சாட்சியை கொண்டு வரணும். இது இந்த சட்டையை கலட்டணுன்னு எங்கே போகணுமோ அங்கே கண்டிஷனாக போகணும். வந்து பார்க்குறவங்க உங்களை பார்க்கணுன்னா அவங்க போய் பழகுவாங்கங்க, பெருமைக்காக இல்லை. எனக்கு சேவ் பண்ணவே தெரியாது. சபைக்கு வந்தவொடனே, ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாரம் சேவ் பண்ண, வாரத்தில் தான் ஒரு இடம் பண்ண முடியும். ஆனால் பாஸ்டர் எப்பயுமே பிள்ளையோட தான் இருப்பார், எங்கேயாச்சும் போனாங்க. ஆனால் இப்போ பூரா என்னையை பார்த்துட்டு, என்ன பாஸ்டர் இங்கே தானே சேவ் பண்ணி, வீட்டில் தான் சேவ் பண்ணுவீங்க, என்ன பாஸ்டர்? நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கற்றுக்கணுங்க, வளரணுங்க. அவங்க பேசின அப்படியே கெட்ட வார்த்தையை நீ அப்படியே பேசினே, அதுவா அவங்கள. இவர் இயேசுவை பாருங்கள், பவுல் ஒருத்தர் மட்டும் தான் சொல்கிறாங்க, என்னை பின்பற்றுங்க. ஆமென். வேதத்தில் யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா அப்பாவை பின்பற்றுறான்னு? பவுல் மட்டும் சொன்னார், என்னை பின்பற்று. செம்மையாக சரியாக இருந்தால் அந்த மனுஷன். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும், தாய் தகப்பன் சாட்சி கொடுக்கணும். ஒரு வீட்டில் போயிருக்கிறேன், அது எப்படியும் குறைஞ்சது ஒரு இந்த 25 கிலோ அரிசிக்குள்ள ஒரு 2 அரிசிக்குள்ள அவங்க துணி அமுக்கி வைக்கலாம். அப்படியே ஃபுல்லாக அரிசியாக தொங்கிக்கிட்டே இருக்குது. அது இந்த கொரோனா காலத்துலையும் கை கழுவாமல் மூஞ்சி கழுவாமல் இருக்க ஆளெல்லாம் இருக்கு. நான் சொல்லிக் கொடுப்பேன், சொல்லவா? ஒன்னே இல்லைடா, நல்ல சுத்தமாக இருக்கணும், செய்ய வேண்டிய வேலை செய்யணும், அப்படி தானே. தேவன் நல்லவர், சாட்சி வேணுங்க. சாப்பிட்ற ஸ்டைலு அதுலேயும் சாட்சியாக இருக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் நடக்கிற காலையில் எந்திரிச்சோன்னே எங்கள் அப்பா பைபிள் படிப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார், சாட்சிங்க அது. நான் காலையில் எந்திரிச்சு ஒரு 4 வார்த்தையாச்சும் அந்நிய பாஷை பேசாமல் நான் யார்ட்டையும் பேசவே மாட்டேன். என் அப்படிலாம் வைவான். எங்கள் வீட்டில் சொந்த இவன் வரத்தாண்டா அப்படி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் என் ஆண்டவரோட, ஏன்னா பக்தி இதை அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோட பேசுகிறான்னா, கர்த்தரோட பேசுகிறான். 4 வார்த்தை ஆண்டவரோட பேசு. திடீர்னு ஒருத்தர் வந்துட்டான், ஃபோன் வந்துருச்சு, எடுக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் பேசிட்டு தான் அப்போ எடுக்கிறேன். ஒரு சாட்சி வேணும். வீட்டுக்காரர் அந்த ஆளுக்கு என்ன வேணாலும் வயிறாரு, வஞ்சிட்டு போட்டோம், நீ சாட்சியாரு, நீ எதிர்த்து பேசவே பேசாத, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்காக இருந்தாலும் என்ன வேணால் அந்த அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர் அசிங்கமாக பேசுகிறார் அந்த அம்மா சொல், அது என்னென்னு யார் பேசுகிறா? உன் சரீரம் தானே. இந்த சரீரம் உங்கள் கண்ணத்திலே அடிக்குமா, அது டமுக்குன்னு அடிக்குமா, அப்படி தானே. வசனம் போட்டுக்க, நான் சொல்லலை. உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவங்க திருந்திடுவாங்களாம். வசனம் இருக்குது, எல்லாருமே நிறைய சாட்சி இருக்குது. அப்போ அதில் போட்டுக்குது 1-3 சாட்சி இருந்தால் தான் அதை உறுதிப்படுத்த முடியும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா, உங்கள் வீட்டில் சண்டை நடந்துச்சு பக்கத்தில், அப்படி தானம்மா? அவள் கேட்டால், எனக்கு பாஸ்டர் இல்லாமல் ஒன்றும் பேசாத, அமைதலாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசேப்பை பார்த்து சொன்னாங்க, நீ அமைதலாக இருங்க, உங்களுக்காக நீ கர்த்தர் என்ன செய்வார், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போ சரியாக இருக்காங்களா? சரியாயிருவாங்க, அப்படி தான் இருக்கும், சரியாயிருவாங்க. ஆமாம்மா, சரியாயிருவாங்க. நீங்கள் 4 நாள் பேசாமல் இருங்க, 5ஆம் நாள் வெக்கப்பட்டு அவங்களும் அமைதலாக இருந்துருவாங்க. சாட்சி வேணும். உங்கள் பிள்ளைங்களை குறித்து 4 பேர் பார்க்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி வேணும். கிறிஸ்தவன்றது பேர் வசனம் போட்டுக்கிறதுனாலையும் வீட்டில் ஒரு 4 வசனம் வச்சுருக்கனாலே இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் சாட்சி வேணுங்க. போன ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாட்சியை குறித்து 3 வாரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். யாருக்கும் தெரியுதான்னு தெரியல எங்களுக்கு. இதை நான் இன்றைக்கி நேற்று எடுக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த வசனம். அப்போ தான் நினச்சேன், போன ஒரு 16 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், 3 வாரம் பேசியிருக்கிறேங்க சாட்சியை குறித்து. அழுணுங்க.
சாட்சி இல்லாமல் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்தவன் சாட்சியோடு இருக்கணும். ஹல்லேலூயா. உயர்வு ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வந்துருங்க. ஆசீர்வாதம் தன்னால் வந்துருங்க. அப்படி தானே? இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிற? வீட்டில் பாத்திரம் விளக்கணும், வேலை செய்யணும். நான்லாம் நிறைய வேலை, எங்கள் வீட்டில் அவ்வளோ வேலை செய்வேன் நான். நீங்கள் நிறைய பிள்ளைங்களாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் இங்கே நல்லா இருந்து அம்மா அப்பாவுக்கு நீ திருப்தி ஆகினேன்னா போகிற இடத்துல உன் வீட்டுக்காரன் பாத்திரம் விளக்குவான். உண்மை. நீ உட்கார்றா செல்லம், நான் பார்த்துக்கிறேன். அப்படி தானே சொல்கிறாங்க எல்லோரும். அவன் பார்த்து எல்லா வேலையும் சூப்பராக இருக்கும். நீ இங்கே டிமிக்கி அடித்த அம்மாவும் அப்பாவும் வேதனைப்படுத்த சிலவங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இங்கே எங்கள் நாளில் இருப்பாங்க. நான் சொன்னேன், இது எத்தனை பேரை பார்த்துட்டு போகிறீங்க? தாண்டியே போவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டாங்க. சில ஆள் இருக்குது, சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு போயிடும். பொம்பளை பிள்ளைங்களும் தட்டை வச்சுட்டு போயிடும். இதுவெல்லாம் சில வச்சுட்டு போயிடும். இல்லை, கழுவ மாட்டே. இல்லை, கழுவணும். ஆமாம், வீட்டில் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணுங்க. ஆசீர்வாதங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை ஆரம்பிச்சிடும். பிள்ளையை வேலை செய்ய சொல்லுங்கள். பிள்ளையை வேலை செய்ய சொல்லுங்கள். சாட்சி உண்டாகட்டும். நீங்கள் கல்யாணம் முடிக்கும் போது இப்படி எப்படி என்ன சாட்சி கொடுப்பீங்க? சூப்பராக வேலை பாப்பா, ஆப்பிள் உரிக்க முடியாது, அவள் தான் வெட்டி நாங்களாம் அப்படியா? நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஜெபம், நீ தான் எனக்கு ஆப்பிள் வெட்டி, நீ தான் என்ன கொடுக்கணும் எனக்கு, உரிச்சு தோல் உரிச்சு. பிள்ளைங்களாம் வேலை செய்யணும். சாட்சியாக நேரம் இல்லை அன்பானவர்களே. அப்போ 2-3 சாட்சியாச்சும் என் வாழ்க்கையில் இருந்தால் தான் என்னை தேவன் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமாம், நேரம் இல்லை. அப்படியானா அதில் போட்டிருக்குது, அந்த 3ஆவது வசனத்தில் எடுத்துக்கும் போது அன்பு எங்களோட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ தான் ஸ்டார்டிங்கே பண்ணுறியா அப்படின்றீங்களா? முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிடலாம். வசனம் மட்டும் தான் சொல்ல முடிச்சிடறேன். அதில் போட்டிருக்குது 12வது வசனத்தில் வாசிங்க. தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி, எல்லாராலும், ஒருத்தங்க கூட இல்லை, எல்லாராலும் நற்சாட்சி. சாட்சி மாத்திரம் இல்லை, என்ன சாட்சியா? நற்சாட்சி. நற்சாட்சி. சதீஷை குறித்து என்ன கொடுக்கணும்? அவன் ட்ரெஸ், அவன் காலையில் எந்திரிப்பான். ஏங்க காலையில் எந்திரிக்கிறாங்க, அவன் ட்ரெஸ்ஸை வந்துடும். அங்கே மேலே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க மாடியில். நாளைக்கு அம்புட்டு கொண்டு போய் தீ வச்சு நான் கொடுத்து போகிறேன்னு, கிறிஸ்துமஸுக்கு புது வருஷத்துக்கு என்ன செய்ய போகிறேன், அம்புட்டு கொண்டு போய் பெட்ரோலை வச்சு நான் பாருங்க என்ன செய்யணும்னு பாருங்க. ஆஹா ஓஹோனாலும் முடியாது. 2 நாள் தான் 3 நாள் தான் டைம். நான் மாலை அங்கே போய் பாருங்கங்க. யாரும் சைக்கெல்லாம் முடியாதுங்க. அவ்வளவு திறமையானவங்க இங்கே இருக்கிற ஆளுகள்லாம். அவெல்லாம் எடுத்த இடத்துல எதையுமே அப்படியே கொண்டு போய் அந்த எங்கள் ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா திருப்பி அதே இடத்த போய் வைங்க. அது நல்ல பழக்கங்க. அதே செய்யணும், அந்த மாதிரிலாம் செய்யணும். செய்ய மாட்டான். அப்போ அதில் போட்டிருக்குது எல்லாரோட நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல், அடுத்தது இருக்குது, அடுத்தது வேற இருக்குது, பற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றாங்க. என்னது? சத்தியத்துக்கு நற்சாட்சி. பார்த்துட்டு வா. சத்தியத்துக்கு என்னது இருக்குது? எங்க சத்தியத்தில் பைபிள் படிக்கிறதுனால சத்தியமா? ஜெபத்துக்கு வர்ற சத்தியமா? நற்சாட்சி. எல்லாராலும் சொல்லுமா நற்சாட்சி. எல்லாராலும் நற்சாட்சி பெற்றான், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றான். சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றான். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். அந்த சாட்சி மெய் என்று அறிவீர்கள். அது மாத்திரமல்ல, அதுல போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குதுன்னா வாசிங்க, 4 வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் வேற இல்லை. ஆண்டவர் நீங்க சாட்சியா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குங்க. சண்டை போடுற பெண்ணா இருக்கக்கூடாதுங்க, சண்டை போடக்கூடாதுங்க, சண்டை போடுற மனுஷனா இருக்கக்கூடாதுங்க, சண்டை போடுற மனுஷி இருக்கக்கூடாதுங்க, சண்டை போடுற மனுஷன் நீங்கள் சண்டை போடக்கூடாது. யாரு கூட தயவு செய்து நீங்கள் சண்டைக்கு கட்சி கட்டி நிற்காதீங்க. அதெல்லாம் ஆசீர்வாத கேடு, அதெல்லாம் சரியில்லை. அப்போ என்ன ஒரு காரியம்னா, அவன் நற்சாட்சி பெற்றான். இங்கே 2 காரியம் இருக்குது, நான் சீக்கிரம் சொல்லிட்டு போகிறேன், முடிச்சுட்டு போகிறேன். அதில் போட்டுக்குது, உன் அன்பை குறித்து சாட்சி கொடு. எங்க நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா? உங்கள் அன்பை குறித்து சாட்சி கொடுக்கணும். 2வது எல்லாரோட நற்சாட்சி பெற்றான். என்ன நற்சாட்சி பெற்றான்? சத்தியத்தில். சத்தியத்தில் மாறவே கூடாதுங்க, சத்தியத்தில் மாறவே கூடாது. இவங்களுக்காகவோ அவங்களுக்காகவோ யாருக்காகவோ நீங்கள் சத்தியத்தை விட்டு மாறவே கூடாது. சத்தியத்தை செத்த வீட்டில் நீங்கள் சத்தியத்துக்கு மாறக்கூடாது, கல்யாணத்தில் சத்தியத்தில் மாறக்கூடாது. சத்தியத்துக்கு கரெக்டாக நிற்கணுங்க. யாருக்காகவோ நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு விட்டு கொடுங்க, துணிக்கு விட்டு கொடுங்க. ஏங்க
சொத்து கூட விட்டு கொடுங்க, ஒரு 2 அடி கூட விட்டு கொடுங்க, ஒன்றும் சந்தோஷங்க, உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வாருங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. நான் அண்ணன் தம்பி 2 பாகங்கள் இருக்கும், 2 அடி எனக்கு 1 அடி இருக்கட்டும், ஏன்னா நீ எடுத்துக்கணே, 2 அடி வேணா எடுத்துக்கணே, தம்பி நீ 1 அடி வேணா வச்சுக்கட, சந்தோஷமா வச்சுக்க, மனசார அந்த வீட்டுக்குள்ளே இருங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. அதெல்லாம் விட்டு கொடுங்க, ஆனால் சத்தியத்துக்கு மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அதுவும் தாய் தானே. சொல்லுங்க, நீ கிறிஸ்தவங்க, நீ கிறிஸ்தவளுங்க. இப்போ 2 பேரும் எங்கள் மாமியா மருமக சண்டை போட்டுக்கிறான்னா உங்கள் நடவடிக்கையை பார்த்து இவங்க திருந்தனுங்க. சில வீட்டில் மாமியா கொடுமையாக நடத்தும். அது ஏன் தான் அப்படி செய்யுதுன்னே தெரியாது. சாப்பாட்டு விஷயத்தில் கொடுக்கும், ரொம்ப அசிங்கம். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். இந்த காலத்துலேயும் அந்த காலம் டென்ட்டு வந்து மாமியா டென்ட்டு, இப்போ மருமக டென்ட்டு மாறிடுச்சு, மாற்றி விட்டார் ஆண்டு. எதுவும் பேசிடாத, சோறு தண்ணி கொடுக்க மாட்டா. என்னது எதுவும் பேசிடக்கூடாதான், என்ன கொடுக்க மாட்டாளா? இவ தான் உனக்கு படி அளக்குறா, மேலேருந்து அளக்குறாரு. எல்லாராலையிலே சொல்லுமா. அதுக்காக நான் சண்டை போட சொல்லலை. மருமகள் மாதிரி இருங்க. இல்லையா, ஒரு கிறிஸ்தவ மருமக. சிலவங்களாம் வந்துடும், நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கு. அந்த மாமியா வந்தோம் அப்படியே மூஞ்சி அப்படியே மாறிடும். சில ஆளுகள்லாம் மாமியா வந்தேன் ஏன் மாறுதுன்றேன் நான். எதுக்கு திங்கிற சோத்தில் மண்ணடி போடுதா? நான் யாரையும் பேசலை, பொதுவாக பேசுகிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சக்கூடாது. இல்லையா, எல்லா இடங்கள்லையும் இருக்கிற இடங்கள். ஒரு நாளாக ஒரு மருமக சொல்லிச்சு, அவங்க மாமியா பார்த்து, ஐயோ பாவம் அந்த மாமியா அப்படியே குறுகி போச்சு. அது மருமக நல்லா நேசி, நீங்கள் யாருக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. ஒரு பிள்ளையானவன் தகப்பனை கணம் பண்ணணும், பிள்ளை தகப்பனை கணம் பண்ணணும், தாயை கணம் பண்ணணும். அது கிடக்குது லூசுங்க வயசானங்க. நீ இந்த கிளவிலாம் சில இடத்துல பேசுவாங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ பேசுனேன்னா உன் பிள்ளை 45 வயசுலேயே உன்னை கிளவின்னு பேசும். உன்னே சில கிளடுக வந்திருக்குதுங்க, பெருசு வந்திருக்கு. என்ன வந்திருக்கா? பெருசு வந்திருக்கேன். இவர் பெரிய சிறுசு. இவரும் ஒரு நாளைக்கு பெருசாக போகிறான்னு அம்மா சிரிக்குது. சொன்னாங்களா அம்மா? யாரும் நல்லா சொல்லக்கூடாது. தாயின்னு சொல்லு. கடைசி அவள் 90 வயசு ஆனான்னு உனக்கு தாய், அவள் அம்மான்னு சொல்லு. அல்லேலூயா. தகப்பேன் 90 100 செஞ்சுரி அடிச்சுட்டாலும் கூட எங்கள் அப்பான்னு சொல்லு. பெருசு கிளவின்னு சொல்லாதீங்க. உன் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கவன் அதை கிளீனாக சொல்லும் உங்களை. நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை அப்படியே செய்யுங்க. வேறு எங்கேருந்து உன் ரத்தம் தானே. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் நல்லவன்னு பேர் எடுக்கணும். என்னது, என் மக உட்கார வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்குது சொல்லணும். 2021 சாட்சி கொடுக்கணும். சாமு என்ன கொடுக்கணும்? அம்மா பேசக்கூடாதுரா, அம்மாலாம் பேசக்கூடாதுரா, எங்கள் அம்மாண்டெல்லாம் நான் அவ்வளோ அன்பாக இருப்பேன்டா, பேசக்கூடாது, அம்மாவெல்லாம் பேசக்கூடாது. நம்மளை பெற்றுருக்குறாங்க, வளர்த்துருக்குறாங்க, அப்படி தானே? நல்ல பையன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிரும். சிலவன் தாயை தரக்குறவாக பேசியிருக்கிறவங்களாம் இருக்கிறேன். தரங்கெட்டு போன ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பார்த்துருக்கீங்க, நீங்களும் பார்த்துருக்கலையா? தாயை தரங்கட சாட்சி வேணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க சாட்சி இல்லைங்க, சாட்சி இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதமே இல்லை, நன்மையே இல்லை. முதலாவது உங்கள் வாழ்க்கையில் சாட்சியை உண்டாக்குங்க. நீங்கள் நல்லவனாக மாறுங்க. எல்லா நிலையில சொன்னுமா. அதில் போட்டுக்குது, அவன் யூதர் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும். அவன் அந்த கொர்நேலியு நல்லவன் சாட்சி. யூதர்கள் சும்மா சர்வசாதாரணமாக யாரும் நல்லவன் சொல்ல மாட்டாங்க. அவன் சொன்னான் நல்லவன் என்று சாட்சி பெற்றான். முதலாவது அன்புக்கு சாட்சி, எல்லாராலும் சாட்சி, சத்தியத்துக்கு சாட்சி, இப்போ நல்லவன். ஆமேன். அப்படியே 22:12 வாசிங்க. 22:12 சீக்கிரம். அப்போ சொல்ல 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே எப்படி பக்தியுள்ளவன். நீங்க பக்தியா இருக்கிறீங்களா? பக்தி வேறுங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுங்க. அவங்ககிட்ட பொய் இருக்காது, பிராட் இருக்காது, ஏமாற்ற மாட்டாங்க, உண்மை இருப்பாங்க, உதவி செய்வாங்க. அந்த இது பூரா பக்திங்க. பக்தி வேறங்க. பக்தி எங்கே தெரியுமா பார்த்தேன் நான்? சில நம்ம டால்கிட்ட பார்க்கல, டெல்லியில் பார்த்தேன். அப்படியே நடு ரோட்டில் பிளாட்பாரத்தில் போட்டாங்க, அப்படி முட்டியை போட்டு செஞ்சாங்க. நம்மால் நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? சொந்தக்காரன் வீட்டில் போய் உட்காந்துக்கிறோம், எங்கே எத்த வீட்டுக்கு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உனக்கு மெயினானது, உன்னை பாதுகாக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா.
பாதுகாக்கிறவர், தேவன் நல்லவர், ஆராதனைக்கு முதலிடம். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன ஒரு காரியம்னா அதில் போட்டிருக்குது, அவன் பக்தி உள்ளவன், அவன் சாட்சி கொடுத்தான். வாசிங்க 16:2 வாசிங்க, 16:2 சீக்கிரம் வாசிக்கலாம். 16:2 அவன் லிஸ்திரியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரரால் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். யார் தெரியுமா? தீமோத்தேயு. அல்லேலூயா. சாட்சி பெற்றான். என்ன ஒரு அப்போஸ்தலனா மாறினா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. சாட்சி பெற்றனுங்க. அந்த ஊர், இந்த மக்கள், அங்கே யூதர்களால் இங்கே சகோதரரால், இங்கே இருக்கிறவங்க பார்த்து நீங்கள் முதல் சாட்சி சபையில் எடுக்கணுங்க. சபையில் சாட்சி. அந்த பாப்பாவா நல்ல பிள்ளை வந்தால் சோத்திரம் சொல்ல. சில ஆளுகள்லாம் பாருங்க சோத்திரமே சொல்ல மாட்டான். என்ன காக்கா வலிப்பா வந்திருக்கு. ஒன்னையும் என்னையும் கத்தர் பார்க்க செஞ்சாரே, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கத்தர் மகிமைப்படுவாரா? கத்தர் உயர்ந்து இருக்கட்டும். சிலவங்க சொல்ல மாட்டான், இது சொல்லட்டும், நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் சொல்கிறதா, நம்ம கத்து என்ன, நம்ம மேன்மை என்ன. நீ உயர உயர இருந்தாலும் கத்தருக்குள்ள தாழ்மையாக இருங்க. ஹல்லேலூயா. அதில் போட்டுருக்குது, அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ வசதி இருந்தாலும் அவங்க எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்க. அது சாட்சிங்க, அது சாட்சி. பக்தி உள்ளவன் இங்கே போட்டுக்குது. எல்லாராலும் எப்படி பெற்றவனா? நற்சாட்சி பெற்றவன். யார் தெரியுமா? தீமோத்தேயு. முதல் வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரம் 2 வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தவைகளும் 16:19 உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. எப்படி பார்த்தீங்களா? உங்கள் கீழ்ப்படிதல் இவன் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியணும். இவன் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியணும். உங்க அதுக்காக எல்லாரும் பாருங்க, நான் இப்போ கீழ்ப்படிகிறேன் பாருங்க. அன்னைக்கு ஒரு போட்டோ பார்க்குறேன். இவருக்கு சுவிசேஷம் சொல்லி இப்போ நாங்கள் பனியன் கொடுத்து இவருக்கு சாப்பாடு கொடுத்து இவரை வழி நடத்துகிறோம். இவர் வாட்ஸ்அப்பில் போட்டு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, அதை வேற போட்டுக்கிட்டு இருக்கிறான். இவர் இருந்தார், இப்போ நாங்கள் இவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம். பனியன் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாது. நம்ம யாரும் செஞ்ச வெளியே தெரியக்கூடாது. ஒன்றே ஒன்று, உன் கத்தருக்கு தெரிஞ்சா போதும். இல்லையா? உங்களை ஆசீர்வதிக்கிறது அவர் தானே. இவன் ஆசீர்வதிப்பாங்களா, அவங்க ஆசீர்வதிப்பாங்களா? யார் ஆசீர்வதிக்க முடியும்? அதில் போட்டிருக்குது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. யாவருக்கும் தெரிய வந்திருக்குது. ஆமே. அந்த பிள்ளையா ஏங்க, பொம்பளை பிள்ளைங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு போடணுங்க. நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ்ஸு போடணும். காவாளித்தனமாக ட்ரெஸ்ஸு போட்டுறக்கூடாது. அடுத்தவங்களை புச்சுக்க, தப்பாக புரியாதீங்க, நான் சொல்கிறேன், பிள்ளைங்களை கோச்சுக்கிறாங்க. அடுத்தவங்கள மனசை தூண்டுற மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. நீ கிறிஸ்தவ பிள்ளை, அது போடுதுன்னா வேற, அது போட்டிருக்கிறது வேற, நீ போட்டிருக்கிறது வேற. நீ கத்தருடைய பிள்ளை. அந்த பிள்ளை பாருங்கள் எப்படி ட்ரெஸ்ஸு பண்ணுது. அந்த அம்மா ஜாக்கெட் போடுது, எப்படி சிலது ஜாக்கெட் போடும் பாருங்க. பைத்தியங்க, கிறிஸ்தவ பைத்தியங்க. அது கோச்சுக்கிறாதீங்க. ஆமாம், அந்த சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கணும். நீங்கள் கிறிஸ்தவங்க, நீங்கள் யார்? அடுத்தவங்களை பார்க்காதீங்க. உனக்கு என்ன செட்டு அதை செய். நீ உன்னைய மாதிரி உன்னைய பார்த்து 2 பேர் திருந்தணும். அப்படி தானே? இப்போ ஒரு லேட்டஸ்ட் வந்துருக்குது. எல்லாம் தலை விரிச்சு போட்டு தலைவிரி கோலமாகவே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே தீராங்க. நீ அப்படி செய்யக்கூடாது. அவங்க செய்கிறான்னு நீ செய்யக்கூடாது. அதுக்கு பிசாசு கோலம் பிடிச்ச கிறிஸ்தவங்களே இந்த டிவியில் பாருங்கள், போட்டோ எடுத்து படிக்கிறேன். எல்லாம் தலையை விரித்து போட்டுட்டு அங்கேருந்து வருது. நானாக இருந்தால் 2 பூரானை பிடிச்சி தலைக்குள்ளே போட்டு விட்டுருவேன். போட்டு அரிச்சு போடுமாண்டே. உனக்கு நல்ல ஆண்டவர் நல்ல நல்ல எங்கெங்கே போகணும், எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், அப்படி ரொம்ப சில ஆள் இருக்காங்க. சர்ச்சுக்கு வந்து ரொம்ப தாழ்மையாக இருக்காங்களா, கிழிஞ்ச சேலையை கட்டிட்டு வர்றது. அப்படி தானே? அதை அமுத்துற. அப்போ என்னென்னா சில ஆள் இருக்காங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்களாம். ஒரு பெண்ணு ஜாக்கெட்டு போடுறது சரியாக போடணும். யார்? கிறிஸ்தவ பெண்ணு. ரொம்ப நல்லா இருக்கணும். பிள்ளைங்க, வாழ்விய பிள்ளைங்க அடுத்தவங்க சொல்கிற மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. சில தாய் சொல்கிற கேட்காது, தாயப்பன் சொல்கிற கேட்காது, சிலதுக்கு கேட்காது. அதுக்கு ரவுடிஸ் மாதிரி இருக்குங்க. ரவுடிஸ் மாதிரி அது வந்து இப்பயே ரவுடி அப்படியே நினச்சிக்கணும். இதெல்லாம் போகிற வீட்டில் அவனாலும் கொத்தி என்ன செஞ்சிடும். ஒரு பொம்பளை புருஷனுக்கு விஷம் வச்சு கொண்டாலாம், பார்த்துருக்கீங்களா? இந்த பேப்பர்லாம் பாருங்களேன். திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன் பூரா சோசப், உங்கள் பேர் இல்லையா, நான் சொல்கிறேன், ஆப்ரஹாம், ஈசாக்கு, டேனியல், அப்படி தானே? என்ன சீனி நிறையவே இருக்கிறாங்க. அவங்களா
சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா அப்படியே கருத்தாக கவனிப்பாங்க. சிலவங்க பார்த்துறேன் அவங்கள சாட்சி பெற்றுவாங்க. அவங்கள ஐயோ வந்தால் தூங்குறவங்க தான் அப்புறம் காலையில் ஆமேன் போட்டோன்னே வந்துடும். அது ஒரு சாட்சி. நல்லவன்னு சாட்சி படுங்க. எல்லாரையிலே சொல்லுமா நீங்கள் கிறிஸ்தவன். அதுக்காக கரையம் செலுத்துங்க. அதுக்காக 4 பேருக்கு துணிமணி வாங்கி கொடுத்து அப்படி அல்ல. அதில் போட்டிருக்குது, அதில் போட்டு என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறபடியால். ஏங்க பவுல் சந்தோஷப்படுறாருன்னா அங்கே ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட மாட்டாரா? சந்தோஷப்பட்டு விட்டுருவாரா? உன்னை பூமியில் உயர்த்தி வைப்பார் ஆண்டவர், ஆசீர்வதிப்பார். சிலதுங்க வீட்டில் அடங்கவே அடங்காதுங்க, கீழ்ப்படியவே கீழ்ப்படியாதுங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். ரோமர் 1:8 வாசிங்களேன். ரோமர் 1:8. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும். எங்க உங்க விசுவாசம் அங்க போட்டுருக்கு, பிரத்யட்சமா இருந்துச்சா? உங்க விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக எங்க உங்க விசுவாசங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை விசுவாசமா இருக்குது, அந்த பையன் விசுவாசமா இருக்கிறான் கர்த்தருக்குள்ள, அந்த குடும்பமே விசுவாசமா இருக்குது. அப்படிதானே? ஒரு வியாதி மனுஷனுக்கு வியாதி வரத்தாங்க செய்யும். கிளைமேட் மாறினா வரும், சூழ்நிலைக்கு மாறினா வரும். இதவே விசுவாசமாக இருக்கணும். நான் ஒருத்தர் சொன்னேன், அந்த பையன் இருக்கிறானா, அந்த பையன் அதவே யோசித்து சிங்க் பண்ணிக்கிட்டே. நான் சொன்னேன், நீ அதை இருக்கும், நீ ஜெபம் பண்ணு, மாறிடும். ஆமே, அதை பெருசாக்காத, நீயே ரிங்காரம் எடுக்காத. விசுவாசம், எனக்கு கர்த்தர் நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. மகிமையானதை செய்வார். விசுவாசம், அது அவங்க விசுவாசம் உலகமெங்கும் எங்க இருந்துச்சா? பிரசித்தமாயிருச்சு. போதும், நிறைய சொல்றேன். 2வது காரியம், பக்தியில சாட்சி, நல்லவன் சாட்சி, கீழ்ப்படுதல்ல சாட்சி, விசுவாசத்துல சாட்சி, நற்சாட்சி, அன்புல சாட்சி, சத்தியத்துல சாட்சி. மெயினான சாட்சி ஒன்று இருக்குது. வாசிங்க, அதை முடிச்சிருவோம். வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புறம்பானவர் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். பஸ்ஸில் உட்காந்துருந்து போய் இறங்குறதுக்குள்ள சண்டை எடுத்துரும் நம்ம ஆளுங்க. தள்ளி உட்காரு, அப்புறம் தனியாக வர்றதுனா பஸ்ஸில் வா, ஒரு கார் பிடி. பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே சண்டை எடுத்துரும் சில ஆள்லாம். அதில் போட்டிருக்குது, புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்கணுங்க. ஒரு கிறிஸ்தவன் புறம்பானவர்களால் சாட்சி பெற்றவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி இல்லைங்க. நம்மளாம் குறித்து சாட்சியே கிடையாது, உங்களை குறித்து சாட்சி கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வாழ்கிறது பேசல, சாட்சியாக வாழணும். உலகமெங்கும் பிரசித்தமாயிருச்சா, உங்கள் கீழ்ப்பிடுதல் அநேகர்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமாம், சொன்னேன் புரியுதா? அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு போடுது சார், சூப்பராக போடுந்த பாப்பா, நல்ல பிள்ளை, சபைக்கு நானும் பார்த்துருக்குறேன். அது ட்ரெஸ்ஸு போடுறது நல்லா போடும். ஆமாம், அடுத்தவங்களுக்கு வயசானவனுக்கு கூட சின்ன வயசுல இந்த இது பண்ணி தூண்டி விடுற மாதிரி கவர்ச்சி, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அடுத்தவங்க செய்கிறது வேற. நீ கர்த்தருடைய பிள்ளை, அநேகர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அப்படி அனுமதிக்கக்கூடாது. தாய் தகப்பை அனுமதிக்கக்கூடாது. அடங்கலைன்னு சொல்லாத, வெளியே விரட்டி விட்டுருன்றேன். நான்லாம் செஞ்சிருவேன். கோச்சு தாய் தகப்பன் கீழ்ப்படியாத பிள்ளை என்ன? அப்படி தானே? அப்பா அம்மா கீழ்ப்படி வேணுமா? அப்படி தானே? ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிற நீ, அது நல்லா இல்லை, அப்பாவுக்கு சொல்லுது இது வேண்டாம்மா, அது போடக்கூடாதுமா. இப்போ இன்னொன்று ஒன்று இருக்குதுங்க. அந்த காலத்தில் மேலே ஒரு சால்டு ஒன்று போடுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குதுங்க. அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும் போல உங்களுக்கு. நீ போடணும், கிறிஸ்தவ பிள்ளை நீ போடணும். அடக்கமாறு, ரவுடியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கோச்சுக்கிறாதீங்க. நான் எதுக்காக சொல்லேன்னா, நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறவர் வல்லமையானவர். ஹல்லேலூயா. மகிமையானவர். நீ புறம்பானவர்களால் என்ன பெறணுமா? நற்சாட்சி பெறணும். அந்த பிள்ளையை பாரு, அந்த பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, நீனு இருக்கிறிய அப்படின்னு எடுத்தவங்க சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். அந்த நீங்கள் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனாக வாழ்கிறதோட நல்ல சாட்சி பெறுறதாங்க ஆசீர்வாதமானது. இயேசு சொன்னார், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் சாட்சியாக வாழ முடியாது. அதான் மேட்ரு. பரிசுத்த ஆவி வரணும். அதுக்கு தான் நிறைய நேரம் உட்காந்து நல்லா அபிஷேகத்தில் இருந்து அந்நிய பாஷை பேசி, நல்லா ஜெபம் பண்ணுறதோட பாட்டு பாடுறதோட நல்லா அந்நிய பாஷை பேசி உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பொழுது உங்கள் சுபாவங்கள்லாம் மாறும். சிலவங்களாம் சொல்லுவாங்க, அந்த பொம்பளை கருமி ஒன்றுமே தராது. எப்படி சாட்சி? போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன். இப்போ இல்லைன்னு சொல்லும் பாருங்கள். இப்போ கேட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இல்லைன்னு சொல்லும் பாருங்க. அது இப்போ தான் சிஸ்டர் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, இப்போ தான் போயிட்டாங்க. ஐயோ அப்பா,
சூப்பர் சாட்சி. அந்த சிஸ்டர்கிட்ட எப்பவும் போங்க, அவங்க தருவாங்க. அவங்க எப்பயும் பாருங்கள், அவங்க அதை கொடுப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. தேவன் நல்லவருங்க. நீ கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்பா, உங்கள் அப்பா பெரியவருங்க. எல்லாரும் சொல்லுமா, உங்கள் அப்பா பெருந்தன்மையானவர். உங்கள் அப்பா பெருந்தன்மையானவர். நீங்கள் குறுகுண புத்தியாக குறுகுண நாளை கழிச்சு நாளைக்கு அது நல்லது தான். நானும் நிறைய இடத்த அப்பப்போ கொடுத்துருவேன். சின்ன ஒன்று சிலது கிடைக்காம போயிடும். அப்போ தான் யோசிப்பாங்களோ அது. ஆனால் அப்படி இல்லை. நாளைக்கு நாளை கழிச்சு நாளையோடைய நாள் அதை பார்த்துக்கிறோமா, கர்த்தர் உன்னைய பார்த்துக்குவார். அதில் போட்டிருக்குது, பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் ஃபர்ஸ்ட் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முடிவிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தமும், இதாங்க மெயின், எனக்கு சாட்சியா. ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் எந்திரிவோமா, ஆண்டவர் சொன்னார் எனக்கு சாட்சியா இருங்க. நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு 4 பேர் குறை சொல்றது அது வேற. நம்மளை சில ஆளுகள் இருப்பாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், அது வேற. ஆனா உனக்கு தெரியும். யோபு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் சாட்சி அவர் பகிர்வார். உன்னதமானவருக்கு தெரியும் என் சாட்சி. அதுக்காக நீ அவரவே சொல்லக்கூடாது, புறம்பானவர்களால் சாட்சி பெறணும். ஏங்க, நீங்க பக்தி உள்ளவன்னு சாட்சி பெறணுங்க, அன்பு உள்ளவங்கன்னு சாட்சி பெறணுங்க. அந்த ஆள் போட்டுக்குது, யோவான்ல அதில் போட்டுக்குதுன்னு நிறையா இருக்குது. அவன் என்ன சாட்சி பெற்றானா? நற்சாட்சி பெற்றானா. அதுவும் அல்லாமல் அவன் சத்தியத்தில் சாட்சியாக இருக்கிறான். சத்தியத்துக்கு சாட்சியாக இருங்க. எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை போகிறீங்க, கிணிங்கின்னு அடிச்சுருந்தான் கொண்டான். அவன் எவ்வளோ பிரியான், சார் வாங்கிக்கோங்க சார், வாங்கி சார். எப்போ நான் தொடவே மாட்டேப்பா. சத்தியத்துக்கு சாட்சியான இல்லை அந்த இடத்துல. வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அது எப்படி நீங்கள் அதை எப்படி அவனுக்குள்ளே பூந்துருவான் அந்த ஜாதி. ஒன்றே ஒன்று, நீங்கள் ஒன்று, நாங்களாம் அவங்க கோயிலுக்கு கூப்பிட்றோம் சொன்னேன், சத்தியம் செய்ய மாட்டோம் நாங்கள். வேண்டாம்ப்பா, தயவுசெய்து வேண்டாம். சாட்சியாரு. கையில் வாங்காத, வாங்கிட்டு நீ தூர போடாத. வாங்குறதுல சாட்சியாரு, வாங்கக்கூடாது. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை தேடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லோ பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாயுயிரே, இயேசுவே எந்த நாயுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நோக்கிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பே. உயிர் தெய்வமே நீ. யாருக்காக சாட்சியா இருக்கிறீங்க? உயிர் கொடுத்தவருக்கு சாட்சியா இருங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் இன்றைக்கு ஆராதனை கேட்டு சத்தியத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.